கரூர் கூட்ட நெரிசல் பற்றி சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்பிய 25 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார். வணக்கம் பிரவீன்குமார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. அப்புறம் வணக்கம். கரூரில் நடைபெற்ற விஜயின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இந்நிலையில் அது தொடர்பான நிர்வாக ரீதியான நடவடிக்கை மற்றும் போலீசாருடைய விசாரணை மற்றும் தனிநபர் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு அது தொடர்பான விசாரணை என்பது தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த சம்பவத்துடைய தாக்கம் அடுத்தடுத்து சமூக வலைதளங்களில் பலர் தனிப்பட்ட முறையில் பல வீடியோக்களை பகிர்வது, இதுதான் நடந்தது என்பதை அவர்களே முடிவு செய்து சொல்வது, இந்த சம்பவத்துக்கு இவர்கள்தான் காரணம், அவர்கள்தான் காரணம் என தேவையற்ற வதந்திகளை பரப்பக்கூடிய செயலில் அதிகமாக ஈடுபட்டு வருவதை நாம் அனைத்து சோசியல் மீடியாக்களில் பார்த்து வருகின்றோம். இத்தொடர்பாக ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது என்றும் விசாரணையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார். நான் அனைத்து இதுபோன்று சமூக வலைதளங்களில் பரவக்கூடிய வீடியோக்களை பார்த்து வருகின்றேன், தேவையற்ற வதந்திகளை யாரும் பரப்ப வேண்டாம் என்றெல்லாம் தெரிவித்திருந்தார். இந்த அடிப்படையில் தான் தேவையற்ற இதுபோல் வதந்தி பரப்புபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் அது தொடர்பாக அமைக்கப்பட்ட குழு விசாரித்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தேவையற்ற கரூர் கூட்ட நெரிசல் அதனால் ஏற்பட்ட உயிரிழப்பு தொடர்பாக வதந்தி பரப்புவதாக 25 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். மேற்கொண்டு தீவிரமாக இந்த சம்பவம் தொடர்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் தற்போது வரை 25 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் மேற்கொண்டு அந்த வழக்கு பதிவு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சமூக வலைதளங்களில் இந்த சம்பவம் தொடர்பாக தேவையற்ற வதந்திகளை பரப்பக்கூடாது என்று ஏற்கனவே பல அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கூடிய சூழ்நிலையில் அதையும் பொருட்படுத்தாமல் இதுபோன்று பரப்பக்கூடிய வதந்தி என்பது இந்த விவகாரத்தை மேலும் பரபரப்படைய செய்யும் என்றும் மக்களிடம் ஒருவித அச்சத்தை ஏற்படுத்த செய்யும் என்றும் அதனால் இதுபோன்ற வதந்திகளை பரப்பக்கூடாது என்று பல அறிவுறுத்தல் வழங்கியும் கூட அதையும் பொருட்படுத்தாமல் பலர் இதுபோன்று வீடியோக்கள் மற்றும் அவதூறுகளை பரப்பி வருகிறார்கள். உண்மைக்கு மாறான தகவல்கள் அதில் பல இருக்கின்றது என்றும் அதனால் இது போன்ற நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று உத்தரவிட்டப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் அது மீறியதாக தற்போது வரையில் 25 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.